இப்போ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தில் சனி நீச்சம் என்றால் அந்த பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில இருக்கிறது. அதே ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துல தான் சூரியன் வந்து உச்சம். எவர் வந்து வாழ்க்கையில மெதுவாக இயங்குகிறாரோ, எந்த மனிதருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயதை விட அதிக முதிர்ச்சி தோற்றம் இருக்கிறதோ, இது எல்லாம் சனி பார்வையின் தன்மை. கார்த்திகைக்குனுடைய அதிபதியும் அக்னி தான். முருகப்பெருமான் எப்படி தோன்றினார்? நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார். எதன் வடிவாக தோன்றினார்? அக்னி வடிவாக தோன்றினார். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் எங்க இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய மூன்றாவது நெற்றிக்கண். இப்ப என்னன்னா, நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய நார்மலான காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த சுடரை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் ஆரஞ்சு இந்த காம்பினேஷன்ல தான் அந்த சுடருடைய தன்மை இருக்கும். ஆனா அதுல ஊதா நிறம் தெரிஞ்சதுன்னா உங்க வீட்டுல சனியுடைய தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரகாசம் என்பது நம்ம வீட்டுடைய விளக்குல எப்போதுமே தெரியும். அந்த விளக்கு ஒரு குன்றி அழுக்கு ஆகிடுத்துன்னா நிச்சயமா அதனுடைய பிரதிபலனை அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் மனநிலையை அனுபவித்தே ஆக வேண்டும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு இறை வழிபாட்டு முறைய நிறைய தகவல்களாகவும் செய்முறை விளக்கங்களாகவும் நமக்கு செய்து காட்டிட்டு வராரு நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சதீசீலன் சார். வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவரை சந்திக்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. பல பேருக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு திருவருள் டிவிக்கும் எனக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு பொக்கிஷம் உங்களை பார்க்க வரும்போது எல்லாமே, ஏன்னா நிறைய தகவல்கள் ஆன்மீகம் மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரியா வச்சுட்டு பிரைமரியா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை வழிபாட்டு முறைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தை பத்தி பேசிடலாம். கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் என்ன? அன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் செஞ்சா சிறப்பா இருக்கும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? அதாவதுமா, இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம், இந்த இரண்டு நட்சத்திரத்திற்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி பகவான் தான் வந்து மிக முக்கியமான அதிபதியாக விளங்குகிறார். கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணியிலும் கிருத்திகையிலும் அக்னி தேவனை நாம போற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீக்குபவராக இருக்கிறார். ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப பவித்திரமானது, சுத்தமானது பஞ்சபூதத்துல அக்னி பகவான் மட்டும்தான். அப்போ ஒருத்தருடைய சுத்தத்தன்மையை உறுதி செய்வதற்கு அக்னியை தான் என்ன பண்றாங்க? பரீட்சைக்காக பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் அல்லாது மனிதனுடைய இலக்குகள் நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பது வந்து அவன் செய்த பாவ வினைகள். அந்த பாவ வினைகளை மன்னிப்பு கேட்கும் விதமாக நடத்தப்படக்கூடிய யாக யங்கியங்களுக்கு அனைத்திலுமே முதன்மையாக தலைவனாக விளங்குபவர் யார் என்றால் இந்த அக்னி பகவான் தான். அப்போ இந்த இடத்துல அக்னியினுடைய அருள் இருந்தாலே நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும் அப்படின்றது தான் அடிப்படையான மிக முக்கியமான ஒரு தன்மை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பரணி தீபத்திற்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாமா இந்த நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ இந்த இடத்துல இந்த பரணி தீபத்திற்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு. அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் நம்ம பரணி தீபம் அப்படின்றத மாலை நேரத்துல ஏற்றுவோம். அதற்கு அடுத்தபடியாக கார்த்திகையும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள்ல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்துல கார்த்திகை தீபமாக பெரிய கார்த்திகை என்ற பெயர்ல வந்து என்ன பண்ணப்படுதுன்னா மக்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள். இப்போ இந்த பரணி தீபத்திற்கு யமபெருமான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அருளுடைய தீபம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல சொல்றோம். இப்ப ஒருத்தருடைய பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் பார்க்கிறவர் யாருன்னா அவர் தான். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த பரணி தீபம் ஏற்றும் பொழுது ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பாவ வினைகளில் இருந்தாலும் அவனை அதிலிருந்து விடுவித்து மீண்டும் அவன் நல்ல கர்மா செய்வதற்கு ஒரு வாய்ப்பை யமதர்மன் வழங்குகிறார். இப்ப நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், நான் செஞ்சது தப்புன்னு நான் உணர்றேன்,
நான் மாறணும், மாற்றம் கிடைக்கணும். அப்படி மாற்றம் கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணினாலும் என்னுடைய கர்மா என்னை தடுக்கிறது. அதுதான் மனித பிறப்பு. அப்போ அது மாறணும்னு ஆசைப்படுறதுக்கு உரிய எண்ணங்கள் இருக்குன்னா அதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பண்டிகைகளாக நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல சனி நீச்சம் அடைகிறதன் பெயர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிழல் தான் சனி பகவான். நம்ம என்ன பாவங்கள் பண்ணியிருக்கோமோ அது நிழலாக நம்மோடு துரத்தி கொண்டே வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் மட்டும் கிரகங்கள் வந்து வலு இழக்கிறது. அப்போ அந்த கிரக வலுவை வந்து நம்ம இழக்க வைக்கணும். அப்ப இருட்டுக்கு எதிரி யாரு? வெளிச்சம். அப்ப நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்தில் சனி நீச்சம் என்றால் அந்த பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில இருக்கிறது. அதே ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துலதான் சூரியன் வந்து உச்சம். அப்ப சூரியனுடைய மறுவடிவம் தான் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு. அப்போ பரணியில், அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாத பரணியில் ஏன் ஏத்தணும்னா, கார்த்திகை மாதம் 8வது மாதம். இந்த 8வது மாதத்தில் மட்டும்தான், 8வது ராசியில் மட்டும்தான் நாம் செய்த பாவங்களுடைய வினை அப்படியே இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த 8வது பாவத்தில் இருக்கக்கூடிய பலனை குறைப்பதற்கு வருடத்துல ஒரு முறை இருக்குன்னா அது வந்து இந்த கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் தான். அப்ப என்னன்னா, அந்த பரணி குறியீட்டை நாம் முறையாக போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அக்னிகளை நம்ம வந்து அக்னி வடிவாக வீடு முழுவதும் நம்ம ஏற்றுகின்ற பொழுது நம்மளுடைய வினைகள் அனைத்தும் நீங்குகிறது. குறிப்பாக நமக்கு சனியோடு நிழலாக தொடர்ந்த பாவம் விலகுகிறது. அவ்வளவுதான் அதோடைய கான்செப்ட். அப்போ அதனாலதான் வந்து முதல் நாள் வந்து பரணி தீபமும் அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னும் இங்க சொல்லப்படுவதற்கான காரணம். இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ரொம்ப ஃபேமஸ். ஏன் அது மற்ற ஊர்கள்ல இல்லாம திருவண்ணாமலையில மட்டும் ஃபேம் அப்படின்னா, அந்த பஞ்சபூதத்துல அக்னியை குறிக்கக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை தான். அருணன் அப்படின்னா சூரியன் அர்த்தம், அருணன் அப்படின்னா சிவன் அப்படின்னு நம்ம அர்த்தம். அதனாலதான் இந்த இடத்துல அருணனே மலையாக இருக்கிறதுனாலதான் அதற்கு அருணாச்சல மலைன்னு பெயர். சுவாமியின் பெயர் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயரோடு இருக்கிறார். அப்போ அருணன் அப்படின்ற பார்வை கிடைச்சிருச்சுனாலே சனி பகவான் முழுவதுமாக என்ன பண்ணிடுறாருன்னா நம்ம இடத்துல இருந்து விலகிடுறார். அப்ப எந்த வீடு இருள் சூழ்ந்து இருக்கிறதோ, எவர் வந்து வாழ்க்கையில மெதுவாக இயங்குகிறாரோ, எந்த மனிதருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயதை விட அதிக முதிர்ச்சி தோற்றம் இருக்கிறதோ, இது எல்லாம் சனி பார்வையின் தன்மை. அப்ப என்னன்னா, ஒருத்தர் வாழ்க்கையில் அடிமைத்தனத்தோடு இருக்கிறாருன்னா அது சனியினுடைய அந்த பாவத்தின் வெளிப்பாடுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க எடுத்துக்கலாம். அப்ப சனி பார்வை இருக்கிற வரையிலும் ஒரு மனிதன் தன்னுடைய மூளையை என்ன பண்ண முடியாது, சிறப்பாக செயல்படுத்த முடியாது. அந்த மூளையில் எதையெல்லாம் சிறப்பாக பதிய வைக்க வேண்டுமோ அதை பதிய வைப்பதுதான் பரணி தீபம். அப்போ இந்த இடத்துல நாம பரணிக்குரிய குறியீடாக ஸ்ரீவஸ்தம் அப்படின்ற குறியீடை பத்தி நம்ம முன்னாடியே என்ன பண்ணிருக்கோம்னா சொல்லியிருக்கோம். அதற்குரிய குறியீடை நான் இன்னைக்கும் காமிக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவஸ்தத்திற்குரிய குறியீடு. இந்த இமேஜை வந்து நீங்க மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த பரணி குறியீடு எங்கெல்லாம் நம்ம கவனிப்போம் அப்படின்னா, பொதுவா பரணி குறியீடு எங்க இருக்கும்னா இறைவனுடைய கர்ப்ப கிரகம் இருக்கு இல்லையா, அதோடைய வாசல்ல இருக்கும். அந்த கர்ப்ப கிரகத்துல கஜலட்சுமி மேல இருப்பாங்க. அந்த சுத்தி வாயில இந்த பரணி குறியீடு நீங்க முக்கோண குறியீடு பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியா தெப்பக்குளம் இருக்கு இல்லையா, அதுல சுற்றிலும் இந்த பரணி குறியீடு இருக்கும். இந்த கார்த்திகையில தெப்ப திருவிழா நடக்கும் பொழுது ஒவ்வொரு ஊரினுடைய பிரதான தெய்வ வழிபாட்டின் போது அந்த பரணி குறியீட்டுல அந்த ஊர் மக்கள் எல்லாம் விளக்கேற்றி வைப்பார்கள், சனி கர்மா தீர. அதே போல இறைவனுடைய வாயிலில் ஏன் வந்து இந்த முக்கோண குறியீடு இருக்குன்னா, இறைவன் அப்படின்றவர் வந்து சூரியன் வந்து உச்சத்தன்மை உள்ளவர். அந்த இடத்துல சனி நீச்சமாகணுன்றதுக்காக இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துல போய் நம்ம நிற்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய கர்மா நீங்கணும் இல்லையா. சனி நீச்சம் அடையறதுக்கு தானே நம்ம கடவுளை போய் வழிபடுறோம். அப்போ கரெக்டா அந்த வாயில் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரணி குறியீடு. அப்போ இந்த இறைவனுடைய வாயில நின்று இந்த குறியீடை பார்த்தாலே நம் கர்மா அங்க விலகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த குறியீட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னா பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாளன்று முதல்ல போட்டு முதல்ல ஏற்றணும். அப்போ இந்த குறியீட்டுல 3 முக்கோணங்கள் இருக்கிறது. இது 3 சக்திகளையும் மும்மூர்த்திகளையும் இது என்ன பண்ணும்னா குறிக்கும். சோ அதனால வந்து இந்த முக்கோண குறியீட்டில் நாம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா தீபங்கள் எத்தனை வேணாலும் ஏத்தி வச்சுக்கலாம். அதுல எந்த தவறுமே இல்ல. சுவாமி கிட்ட இந்த கோலம் போடணுமா இல்ல வாசல்ல? இது வந்து சுவாமியினுடைய பூஜை அறையில் போட வேண்டிய கோலம். ஏன்னா இதுதான் மகாலட்சுமி உரையிற இடம். அதனால சனியை நீச்சப்படுத்தக்கூடிய கோலம் இதுதான். சனியை நீச்சப்படுத்துறதுக்காக தான் பரணி.
சனியை நீச்சப்படுத்துறதுக்காக தான் என்ன பரணி வழிபாடு. ஸோ இதை பூஜை அறையில நீங்க வந்து நல்லா தரையை நன்றாக துடைத்து விட்டு மாக்கோலத்தால் நல்லபடியா இந்த கோலத்தை அழகா வரைந்து இதுல வந்து நீங்க தீபங்களை என்ன பண்ணணும்னா பரணி தீபத்தின் அன்று மாலை 6 மணிக்கு மேல் டெக்கரேட் பண்ணிடணும். இது முதல் நாள் வழிபாடு. நெய்வேத்தியமாக வந்து பாத்தீங்கன்னா தேனில் ஊற வைத்த நெல்லிக்கனி, தேனில் ஊற வைத்த நெல்லிக்கனி. ஏன்னா நெல்லிக்கனி பரணி நட்சத்திரத்திற்குரிய கனி, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம், சூரிய பெருமானுடைய போற்றிகள் சொல்லலாம், துர்க்கையினுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம். ஏன்னா பரணியினுடைய அதிதேவதையாக துர்க்கையும் வருகிறார், அதனால துர்க்கையினுடைய அஷ்டோத்திரத்தையும் சிறப்பாக சொல்லலாம். இது எல்லாம் வந்து நாம வந்து இந்த பரணி தீபத்தினன்று செய்ய வேண்டிய முறைகள். அதற்கு அடுத்தபடியாக தான் கார்த்திகை வருது. இந்த கார்த்திகை அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துலதான் வந்து சந்திர பகவான் உச்சமடைகிறார். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல யார் உச்சமடைகிறார்? சந்திர பகவான் உச்சமடைகிறார். அதாவது 6 கமலங்கள்ல வந்து முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் வந்து கார்த்திகை. அந்த 6 கமலங்கள்ல இருக்கக்கூடிய முருகனை ஒன்றிணைத்த நட்சத்திரம் விசாகம். நல்லா புரிஞ்சுக்கணும். 6 கமலங்கள்ல உதித்தது கார்த்திகை. அந்த 6 கமலங்களில் 6 விதமான முருகனாக இருப்பதை ஓருடலாக்கியது விசாக நட்சத்திரம். இதுதான் அதனுடைய யதார்த்தம். அதனாலதான் முருகனை கார்த்திகேயன், விசாகன் இப்படி இந்த 2 பெயர்லயுமே என்ன பண்றாங்கன்னா அழைக்கிறார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கார்த்திகைக்குனுடைய அதிபதியும் அக்னி தான். முருகப்பெருமான் எப்படி தோன்றினார்? நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார். எதன் வடிவாக தோன்றினார்? அக்னி வடிவாக தோன்றினார். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் எங்க இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய 3வது நெற்றிக்கண். இந்த இடம் தான் கிருத்திகை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். இப்போ இதற்கு வந்து முருகப்பெருமான் கமலத்தில் தானே என்ன பண்ணார்? பிறந்தார். அந்த அக்னியை தாங்கியது கமலம் தான். கமலம்னா என்ன? தாமரை. இப்போ நம்ம வீட்டுல கார்த்திகை தீபத்தன்று 8 இதழ் தாமரைய நம்ம என்ன பண்ணோம்னா கோலங்களாக வடிக்க வேண்டியது அவசியமானது. அந்த 8க்கு பிறகு ஒரு கட்டம் வந்து 8 இதழ். அடுத்த 2வது ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 இதழ்கள். அதற்கு அப்புறம் 3வது சுற்று வந்து பாத்தீங்கன்னா 16 இதழ்கள். இதை வந்து வட்டமாக 3 அடுக்கு தாமரையாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுல வந்து வாசல், வீட்டினுடைய வரவேற்பறை இதுல வந்து வரையணும். அதை வரைந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தீபங்களை எல்லாம் அதுல அடுக்காக அடுக்கி வைத்து ஏற்ற வேண்டியது அவசியம். சென்டர் பாயிண்ட்ல என்ன செய்யணும் அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டியது அவசியம். ஆக்சுவலி இதுதான் இந்த 8 தல கோலம். புரியுதுங்களா? சோ இதுல வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணோம்னா குத்து விளக்கு. மற்ற இதழ்கள் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே தனித்தனி விளக்குகள். இந்த இமேஜ் கொடுக்குற வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இப்ப எப்படி ஒரு தாமரை தான் அக்னி சக்தியை வந்து தாங்கக்கூடிய சக்தி என்பதனாலதான் இந்த இடத்துல வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றிய முருகப்பெருமானை தாங்கியது கமலம் தான். அது போல அந்த கிருத்திகை வடிவான அந்த அக்னி தேவனை இந்த கமலம் தாங்கினால் முழுமையான பலன்கள் கார்த்திகை விரதத்தில் நமக்கு கிடைக்கும் என்பது அர்த்தம். புரியுறதா? அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது ஒரு வீட்டில் எதிர்மறை இருக்கிறத ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்ப என்னன்னா நம்ம வீட்டுல ஏற்றக்கூடிய நார்மலான காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த சுடரை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், ஆரஞ்சு இந்த காம்பினேஷன்ல தான் அந்த சுடருடைய தன்மை இருக்கும். ஆனா அதுல ஊதா நிறம் தெரிஞ்சதுன்னா உங்க வீட்டுல சனியுடைய தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சில டைம் கொஞ்சம் ப்ளூயிஷா தெரியும் இல்லையா? அது என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டுல சனியுடைய கர்மா இருக்கு, ஏத்துறவர் சனியுடைய கர்மாவுக்கு உட்பட்டவர்னா அவர் ஏற்றக்கூடிய விளக்குல ஊதா நிறம் தெரியும். புரியுதுங்களா? அந்த ஊதா நிறம் ஒரு துளி கூட இல்லாம முழுமையாக மஞ்சள், ஆரஞ்சு நிறத்துல இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல சனியுடைய தொல்லையே இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஒரு வாரம் வீட்டுல விளக்கேத்தாம ஒரு விளக்கு ஏத்தி பாருங்க, ஊதா நிறம் வரும். அதே எண்ணெய், அதே நெய், அதே திரி போட்டாலும். இதுதான் இறைவனுடைய அதிசயம். இதுதான் என்ன? இறைவனுடைய அதிசயம். ஆனா தொடர்ந்து நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த ஊதா நிறத்தினுடைய தன்மை படிப்படியாக குறையும். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விளக்கேத்தின உடனே சண்டை வந்தது வீட்டுலன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க போய் விளக்க கவனிச்சு பாருங்க, அது ஊதா நிறத்துல எரியும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா அது சாதாரணமாக எரியாது, அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அழுக்கினுடைய தன்மை. நிறைய பச்சை கலர்ல பாசி பிடித்து அழுக்கு அப்படியே இருக்கும் விளக்குல, அப்படியே ஏத்துவாங்க. திரும்ப திரும்ப திரி கறி எல்லாம் அந்த விளக்குலயே தேங்கி இருக்கும். இதெல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம வீட்டுல வந்து சூரியனுடைய சுருக்கிய வடிவம் தான் நம்ம வீட்டுடைய விளக்கு. எப்படி வந்து அருணன் என்ற சூரியன் பிரகாசத்திற்கு உட்பட்டவனோ அந்த பிரகாசம் என்பது நம்ம வீட்டுடைய விளக்குல எப்போதுமே தெரியணும். அந்த விளக்கு ஒரு குன்றி அழுக்கு ஆகிடுத்துன்னா நிச்சயமா அதனுடைய பிரதிபலனை அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் மனநிலையை அனுபவித்தே ஆக வேண்டும்.
ஆகையினால என்ன செய்யணும்னா இந்த முக்கியமா மெழுகுவர்த்தி வேண்டாம். முக்கியமா என்ன வேண்டாம்? மெழுகுவர்த்தி வேண்டாம். மண் அகல்ல தான் என்ன பண்ணணும்னா தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய் பயன்படுத்தலாம், நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். இதை வந்து யூஸ் பண்றது நல்லது. முடிந்த வரையும் பரணி தீபம் என்றும் கார்த்திகை தீபம் என்றும் பூஜை அறையில் மட்டும் ஏற்றக்கூடிய விளக்குகள் அத்துணையிலுமே நெய் இருக்கட்டும். மற்ற வெளியில ஏற்றக்கூடிய விளக்குக்கு நீங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதுல எந்த தவறும் கிடையாது. இதை வந்து நம்ம கோலமாக ஆக்கி நம்ம விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நம்ம வீடு மிக சிறப்பாக இருக்கும். இந்த தீபம் ஏற்றுகிற பொழுது மிக முக்கியமாக தீபத்தை ஏற்றி அனைவரும் முடித்துவிட்டு வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து சிவாய நம சிவாய நம சிவாய நமன்றத குறைஞ்சது 54 to 108 முறை கோரஸா சொல்லணும். வீட்டுல எல்லாருமே சொல்லணும் சிவாய நம சிவாய நம. அந்த அக்னி ஜுவாலை தான் சிவன். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு இடத்துல ஒரு கூடமாக இருக்கிற இடமோ அல்லது பூஜை அறையிலையோ அமர்ந்து அதிகப்படியா வாய் விட்டு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, கை கூப்பி, அது மாதிரி குறிப்பிட்டு ஒரு 108 முறை நம்ம வந்து சிறப்பா சொல்லும் பொழுது அந்த தீப வழிபாட்டை நாம் நிறைவாக செய்ததற்குரிய பலன்கள் உறுதியாக இருக்கும். ஏன்னா இந்த அக்னி எரியும் பொழுது நம்ம வந்து சிவனினுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லும் பொழுது அதற்குரிய சக்தி வந்து இந்த உலகத்துல மதிப்பிட முடியாதது. அதாவது ருத்ரத்தை 10 முறை படித்ததும் ஒண்ணுதான், ஒரு முறை சிவாய நம்ம சொல்றதும் ஒண்ணுதான். அதனால இதை நீங்க கரெக்டா என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். அதே போல இந்த கார்த்திகை தீபத்தன்று என்ன வந்து நைவேத்தியம் அப்படின்னா நிச்சயமா சக்கரை பொங்கல் இருக்கணும், பால் பொங்கல்னு தனியா பண்ணணும், அப்பம் செய்யணும். அப்பம் நார்மலா வந்து வீட்டுல அப்பம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பம் செய்யணும். இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு விளக்கின் ஒளியவே இறைவனாக சிவபெருமானாக எழுந்தருளச் செய்து வில்வ இலையால் 108 முறை அர்ச்சனை செய்து நைவேத்தியம் முடித்து விட்டு பின் இந்த விளக்கு சுடர் இருக்கணும். ஆர்டிபிஷியல் லைட் அன்னைக்கு வீட்டுல எரியக்கூடாது. இந்த விளக்கு ஜோதியில சிவாயை நம்ம ஒழிக்கணும். அதோடு வந்து பாத்தீங்கன்னா தூபம் புகையெல்லாம் வீட்டில் நறுமணமாக பரவ வேண்டும். இதெல்லாம் சரியா செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சனியுடைய கர்மா அந்த வருடத்தில் அன்றோடு ஒழிகிறது என்பதுதான் பிராப்த நிலை. புரியுதுங்களா? அடுத்து புத்தாண்டாக இருக்கட்டும், அடுத்து புதிய நிலையில வரக்கூடிய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய உத்தராயண புண்ணிய காலமாக இருக்கட்டும், அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். இதுதான் இதனுடைய வழிபாடு. அப்போ கோலம், தீபம், இந்த மந்திரம், ஏன்னா ஒளி ஒளி 2 இருக்கணும். அதாவது எந்திரமும் இருக்கணும், மந்திரமும் இருக்கணும். எந்திர பிம்பமாக நம்ம கோலத்தை விளக்கி மேத்திட்டோம், மந்திரம் இல்ல இல்லையா, அதுக்குதான் 108 சிவாய நம சொல்லி பாருங்கள். நிச்சயமா உங்க வீட்டுல வெற்றி தான். இறைவன் வந்து நின்று பேசுவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். குருஜி, இப்ப இந்த தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள தீபம் ஏத்திடலாம், எந்த நேரம் அது? பொதுவாமா 5:30 மணிக்கு மேல் தாராளமாக ஏற்றலாம். அதாவது மாலை நேரத்தில் 5:30 மணிக்கு மேல் சூரிய பகவான் மறைந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நம்ம தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா. 6 மணிக்கு மேல் ஏற்றாமல் இருக்கக்கூடாது. 5:30 to 6 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிடணும்னா தீபம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிடணும். 6 மணிக்கு மேல நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நேரத்துக்குரியவன் சூரியன், அவரே மறைந்ததற்கு பிறகு நேரம் காலம் அடுத்தவர் வர வரை வேலை செய்யாது. ஆகையினால 6 மணினா நம்ம தீபம் வந்து ஏற்றி விடுவது நன்றுமா. இன்னொரு சந்தேகம் நேயர்களுக்கு எழும், இந்த ஸ்ரீவஸ்தம் கோலத்தை டெய்லி நம்ம வந்து சுவாமி கிட்ட போட்டுக்கலாம்? இதை வந்து வெள்ளிக்கிழமைகள்ல போடலாம். வெள்ளிக்கிழமையில ஸ்ரீவஸ்த கோலம் போட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலன்னா இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல தான் போடணும், டெய்லி போடக்கூடாது. ரொம்ப கர்மாவை ஃபுல்லா நம்ம எரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்னா நமக்கு தொழில் கெட்டு போயிடும். புரியுதுங்களா? ஆகையினால வந்து வெளியில வந்து விளக்கு மாடமாக வைத்து அதை வடிவமைத்து விளக்கேத்துறதுல எந்த தப்பு இல்ல. வாசலுக்கு வெளியில பூஜை அறையில டெய்லி நம்ம பரணியை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அருமை அருமை குருஜி. இதுவும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு நிறைய பதிவுகள் நீங்க நிறைய இடத்துல கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா அந்த கோலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அழகா சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் உங்களுடைய அந்த கிளாஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க குருஜி. ஏன்னா வருஷம் பூரா அவங்க கிட்ட கிளாஸஸ் படிச்சுக்கணும், அவங்க ஃபேமிலியை நல்லா கொண்டு போகணுங்கிறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. அந்த கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் ஆக்சுவலிமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 25, 26, 27 புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடுவது அப்படின்ற எளிமையான வகுப்பு நாம என்ன பண்றோம்னா எடுக்க இருக்கிறோம். இந்த எளிமையான வகுப்புல அனைவரும் கலந்து கொள்வதன் மூலம் ஒரு வழிபாடு எத்தகைய நிலையில இருக்கணும், எது எல்லாம் கண்டிப்பா இருக்கணும், எதையெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அதாவது இது இருந்தாதான் அது வழிபாடு, இது இல்லைன்றதுக்கு மாற்று பண்ணிக்கலான்றத எது எதுக்கெல்லாம் நீங்க அலட்சியப்படுத்த கூடாது என்பதை ஒரு முழு தொகுப்பாக எடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய 3 நாள் ஒரு வகுப்பாக இது வந்து நடைபெற இருக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜூம் மீட் வாயிலாக தான் இருக்கிறது. எப்போதுமே தெரிகிறது போல நமக்கு நம்பர் கொடுத்திருப்பீங்க, அதே நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாத ஆண்டு சந்தாவாக ஒண்ணு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அறிவித்திருக்கிறோம். ஒரு வருடம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையை செலுத்திவிட்டு அந்த ஆண்டு முழுவதும் நடைபெறக்கூடிய 3 நாள் பண ஈர்ப்பு விதி வகுப்பு இருக்கிறது இல்லையா, அது வந்து நம்மளுடைய பண்டிகை 12 மாதத்திலையும் இருக்கும். அத்தனை பண்டிகைகளுமே வகுப்பாக எடுக்கிறத அனைவருமே இலவசமாக எடுத்துக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் தொகையை செலுத்தி நம் குருகுல மாணவராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போதுமானது. சோ அதையும் அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணி விசாரிச்சுக்கலாம். அருமை குருஜி. இது வந்து ஒரு பம்பர் பிரைஸ் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த புது வருஷத்துக்கான 3 நாள் கிளாஸ் மட்டும் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு வருஷம் பூரா உங்க மாணவரா இருக்கலாம் ஒரே சந்தாவில். பார்த்துட்டு இருக்க நேர்கள் இவ்வளவு ஒரு அழகான அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த 3 days கிளாஸும் புக் பண்ணுங்க. அந்த 1 yearக்கான கிளாஸஸ் நீங்க முன்னாடியே புக் பண்ணும்போது உங்களோட ஸ்லாட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் கிடைக்கல அப்படிங்கிற அந்த மன வருத்தம் வேண்டாம். இதை தாண்டி அரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுடைய பிரணவ வாஸ்துவனுடைய கிளாஸஸ் நடக்க இருக்கு. February 4 to 8 வரைக்கும் சென்னையில நடக்க இருக்கிற பிரணவ வாஸ்துவோட கிளாஸ்ல யாரெல்லாம் சேர விரும்புறீங்களோ இதே நம்பர்ல நீங்க வந்து எந்த கிளாஸ்ல சேர விரும்புறீங்க அப்படிங்கறத சொல்லி உங்களுடைய பதிவுகளை பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வாழ்க்கையில வளம் பெற திருவருள் டிவி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.